என்னத்த பண்றீங்க? குழம்பு வச்சிட்டு இருக்கேன். குழம்பு வச்சிட்டு இருக்கீங்க. அப்பா நல்ல எண்ணெயெல்லாம் பிடிச்சி சூப்பரா வணங்கிட்டு இருக்கேன். ஆமா, என்ன குழம்புங்க? கதம்ப குருமா. கதம்ப குருமாவா? கதம்ப குருமா 4-5 காய் போட்டு சாம்பார் வைக்கிறாங்களா அந்த மாதிரி குருமா. தேங்காய். என்னென்ன காய்ட்ட போட்டீங்க? முள்ளங்கி, பீட்ரூட்டு, கேரட்டு, உருளைக்கிழங்கு. ஆமா, 1-2 இருந்துச்சு. எல்லாம் போட்டு ஒரு கதம்ப சாம்பார் மாதிரி கதம்ப குருமா வச்சிடலான்ட்டு. ஓ சரி. இந்த சாப்பாடுக்குங்களா டிஃபனுக்குங்களா? ரெண்டுக்குமே தான். ரெண்டுத்துக்குமே. ஆமா, நம்ம வீட்டுல சப்பாத்தி இன்னைக்கு சாப்பாடு அடிச்சுட்டாச்சு. நான் வைக்கிற குழம்பு ரெண்டுக்குமே மேய்ச்சாறு மாதிரி தான் வைப்பேன். ஓகே ஓகே. தேங்காய் சோம்பு இது மட்டும் போட்டு அரைச்சிட்டு கெட்டியாக தான் அது வைக்கணும். சரி சரி. அள்ளி வைக்கிற மாதிரி. ஓகே. இப்போ பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆமாம், பீட்ரூட்டு ஒரு 1/2 காய் போட்டோன்னா அந்த ஜூஸ் இறங்கி இருக்கும். சரி, அதனால கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரியுது. ஓகே ஓகே. டேஸ்ட்டாக இருக்குது சமையல். அவ்வளோதான். இன்னைக்கு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் நைட்டு சாப்பாடு. குழம்பு பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. கண்டிப்பாக ரெசிபி என்ன சொல்லுங்கன்னு வீடியோ போடுறோம். அப்போ தேங்காய் வந்து ஊற்றியாச்சு. அவ்வளோதான். ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வணங்கிடுச்சு. தேங்காய் ஊற்றி கெட்டியாக இது பண்ணி உப்பு காரம் பார்த்தா கரெக்டாக போயிடும். கெட்டியாக சுட்டுருவீங்க. 2 விசில் விட்டால் போதும். ஓகே. அவ்வளோதான். குளிச்சுட்டு வந்து சாப்பிட்ற வேலை தான். இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து வடிச்சு விட்டாச்சு. இங்கே வந்து சப்பாத்தி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்ட்டு சப்பாத்தி வந்து மாவு பிணைஞ்சு வச்சாச்சு. 2 மணி நேரமே இருக்கும். 5 மணிக்கு பிணைஞ்சு வச்சாச்சு. அப்புறம் தம்பி என்ன பண்ணுறாங்கன்னா, செந்திஸ் என்ன பண்ணுற? டிவி பார்த்துட்டு இருக்கிறியா? தமிழ் எக்ஸாம் எப்படி எழுதுன? எவ்வளோ மார்க் வரும்? ஃபஸ்ட்டு மார்க் வாங்கிடுவியா? ஃபஸ்ட்டு மார்க் மட்டும் வாங்காம உன்னை பேசிக்கிறேன். வாங்கலன்னா தம்பிக்குதா சும்மா ஒடி விட்டுருவேன். புக்கு கடிக்காத. இங்கே பீம் பார்த்துட்டு இருக்காங்க. சரி, அது மண்டே என்ன எக்ஸாமு? இங்கிலீஷ் எக்ஸாம். என்ன எக்ஸாம்னே தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் சொல்லு.